Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது இந்த டிவைஸ் பத்தி பார்க்க போறீங்க. ஏன்னா இதோட அப்டேட் ஒன்று வந்துருச்சு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த டிவைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் பார்த்தோம்னா இந்த டிவைஸோட ஒரு சின்ன அப்டேட் கிடையாது, ஒரு பெரிய அப்டேட் சொல்லலாம் இந்த டிவைஸ். ஏன் பார்த்தோம்னா இந்த டிவைஸில் ஆண்டனா கிடையாது, ஒரு பவர் சப்ளையும் கிடையாது. இதை நம்ம வந்து லேப்டாப் இல்லாட்டி டிவிஆர் இது மாதிரி யூஎஸ்பி போட்டு இருக்கிற இடங்களில் இதை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் வந்துட்டு இந்த டிவைஸை நம்ம எங்கே வாங்க பயன்படுத்திக்கலாம், அதாவது எங்கெல்லாம் பவர் பிளக் இருக்கோ அங்கேயும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதை ஃபுல் அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் இது எப்படிலாம் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தா இதோட விலையை பார்த்துடலாம். இது விலை பார்த்தோம்னா நம்ம டெக்ஸிபி யூடியூப் சேனலில் 2750 நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தா இது அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதோடைய ஸ்பெக், அதாவது என்ன ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் பார்த்தோம்னா CF-4G 903 அப்படிங்கிற மாடல் நம்பர். இதில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மட்டும் உள்ளே பார்க்கலாம். இந்த பக்கம் மாடல், இந்த பக்கம் பார்த்தோம்னா இதோடைய ஒரிஜினல் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தா இதோட விலை, இதோட எம்ஆர்பி பார்த்தோம்னா இது 6500 போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது நம்ம சேல் பண்ணுறது 2750 சேல் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமாக வந்துட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு எனக்கு சீல் கூட நான் பிரிக்கலை. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதை நம்ம வெளியே எடுத்தாச்சு, வேறு எதுவும் பாக்ஸில் கிடையாது. இங்கே பார்த்தோம்னா இந்த டிவைஸில் எடுத்து பார்த்துடலாம். இதில் பார்த்தோம்னா இந்த டிவைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் அப்படி எடுத்துடலாம். அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள், அதாவது அந்த டிவைஸில் வர, அதாவது இந்த 707 இந்த டிவைஸில் வர அதே கேபிள் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஒரு அடாப்டர் இருக்குது, ஒரு 5 வோல்ட் அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டரில் எந்த ஒரு மென்ஷன் பண்ணல, அதாவது எத்தனை வோல்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் இது 5 வோல்ட் தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான ஒரு பவர் பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஎஸ்பி டு இந்த காஃபி பிளக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த டிவைஸை பற்றி ஒரு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த டிவைஸோடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா, அதாவது 3 ஆண்டனா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டனாவும் கிட்டத்தட்ட வந்து இங்கே சொல்கிறது பார்த்தோம்னா 200 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது வைஃபை ரேஞ்ச் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சாத்தியமானு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரைக்கும் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்தோன்னா இது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு, ஏன்னா ரேஞ்ச் பார்த்தோன்னா அது ஓப்பன் பிளேஸாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர் நிச்சயமாக கொடுக்கும். அதாவது ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நிச்சயமாக கொடுக்கும். நம்ம தளமாக ஒர்க் பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்தோன்னா இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா அவங்க லோகோ, ஃபஸ்ட்டு கீழே தான் அவங்க லோகோ இருக்குது. இங்கே நெட்வொர்க்கான இண்டிகேஷன் இருக்குது, கீழே பவருக்கான இண்டிகேஷன் இருக்குது. அதே சைடில் பார்த்தோம்னா இங்கே சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. மேலே ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதே பேக் சைடில் பார்த்தோம்னா அது டிசி வோல்ட்டு 12 வோல்ட்டு கொடுக்க முடியும். அதே சமயத்தில் பேக் சைடில் ஒரு ஈத்தர்நெட் போட்டுருக்குது. ஒரே ஒரு ஈத்தர்நெட் போட்டு தான் இருக்குது, அதிகப்படியான போர்ட்டும் கிடையாது. அதே சைடில் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே அவங்களோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா 1 to 8 வரைக்கும் இதோட பாஸ்வேர்டு. அதே சமயத்தில் கீழே அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வோல்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுற வோல்ட் பார்த்தோன்னா டிசி 12 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் 5 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணும். 2 வோல்ட்டுமே சப்போர்ட் பண்ணும். இது தாராளமாக சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இதில் ஈஸியாக இதுக்கு போகிற சிம் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற 4G சிம்மு தாராளமாக போடலாம். இது நானோ சிம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்ன சிம்மு, இதுதான் சின்ன சிம்மு. இந்த சின்ன சிம்மு தான் இதில் போட போகிறோம். ரொம்ப நானோ சிம் இது. இந்த சிம்மு தான் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்தா ஜஸ்ட்டு இதில் ப்ளக் பண்ணுறது ஜஸ்ட்டு இதுதான் இந்த ஃபார்மேட்டு பார்த்தோன்னா, அதாவது இந்த கட்டு மேலே இருக்கணும். இந்த கட்டு மேலே இருக்கும்போது ஜஸ்ட்டு இந்த சிம்மை டேரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நகத்தால் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் ப்ளக் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நம்ம அன்ப்ளக் பண்ணால் கூட ஜஸ்ட்டு அந்த சிம்மை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக சிம் வெளியே வந்து நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம எடுத்து போடுறதும் இப்படி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதில் போட்டாச்சு. இப்போதைக்கு நான் பவர் கொடுக்குறது பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்முடைய டிவைஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் அதாவது இந்த காஃபி ஃப்ளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே ரொம்ப கஷ்டமாக கான்ஃபிகரேஷன் இருக்கும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிளக் அண்ட் ப்ளே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தோம்னா நான் பவர் கொடுத்து ஆன் பண்ணிடுறேன். இப்போதைக்கு பவர் கொடுத்தாச்சு. பவர் கொடுத்து பார்த்தோன்னா இப்போதைக்கு பவர் இண்டிகேஷன் ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது ப்ளூ இண்டிகேஷன் ஆன் ஆகிடுச்சு. ப்ளூ இண்டிகேஷன் நெட்வொர்க்குக்கும், ரெட் இண்டிகேஷன் பவருக்கும் ஆன் ஆகிடுச்சு. இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டிவைஸில் என்ன இருக்குதோ அதே தான். இந்த டிவைஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா சின்னதாக ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஏன்னா பார்த்தோன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் தெரியுது. ஏன்னு பார்க்கும்போது இந்த டிவைஸில் என்னென்ன ஃபார்மேட் பார்த்தோம் அதே ஃபார்மேட்டு தான், அதே மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை.
இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அடாப்டர் இருக்குது, இதுக்கு 3 ஆண்டனா இருக்குது, ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்காது, ஒரு 10 மீட்டர் வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த டிவிஆர் பக்கத்தில் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை லேப்டாப் பக்கத்துலையோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஆனால் இது ஒரு ரேஞ்ச் பார்த்தோம்னா 3 ஆண்டனா இருக்குது. 3 ஆண்டனா ஏற்ற மாதிரி கிட்ட ஒரு 50 to 100 மீட்டர் வரைக்கும் நல்ல ஓப்பன் பிளேஸாக இருக்கும்போது நல்ல பக்காவாக ரேஞ்ச் கிடைக்கும். தாராளமாக நம்ம நெட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், அதோடைய ஸ்பீடும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம இதை ஆன் பண்ணி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். என்னோடய மொபைலில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய மொபைலில் வைஃபை ஆன் பண்ணிட்டேன். வைஃபை ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தோன்னா காஃபி 6568 ஒரு நம்பர் இருக்குது. அதாவது இந்த டிவைஸோடைய இதுதான் இது. இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு பார்த்தோம்னா நான் 1 to 8 வரைக்கும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன். கனெக்ட் கொடுத்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகுது. ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப கான்ஃபிகரேஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே. அதாவது இந்த காஃபி ப்ளக்கை பொறுத்த வரைக்குமே ப்ளக் அண்ட் ப்ளே தான் எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு டெலிஃபோன் யூஸ் பண்ணுற அந்த டிவைஸுமே ப்ளக் அண்ட் ப்ளே தான், இந்த டிவைஸும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஆனால் பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு மட்டும்தான் நம்ம சில செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு பாஸ்வேர்டு மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போதே கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகும் போது ரொம்ப அதாவது இதோட ஸ்பீடும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய நம்பர்கள் ஸ்பீடை செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஸ்பீட் டெஸ்ட்டும் போட்டு காமிக்கிறேன். இதில் ஸ்பீட் டெஸ்ட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 MB கிட்டத்தட்ட 15 MB வரைக்கும் கிடைக்குது. மேக்ஸிமம் அதிகமாகிடுச்சு, அப்புறம் குறையுது. அப்லோட் MB பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 MB வரைக்கும் கிடைக்குது. அதேமாதிரி டவுன்லோட் MB பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8 MB வரைக்கும் அதிகபட்சம் கிடைக்குது. இதில் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் MB வந்துட்டு கிட்டத்தட்ட 8 MB வரைக்கும் அதிகபட்சம் இல்லை, இது மினிமம் கிடைக்குது. ஏன்னா உங்களுடைய இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் இன்டர்நெட்டோடைய ரிலேட்டட் தான் இது. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற பக்கத்தில் தான் இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்துட்டு இன்டர்நெட் ரேஞ்ச் அதிகமாக இருந்ததுன்னா, டவர் ரேஞ்ச் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் நல்லாவே கிடைக்கும். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு அவ்வளோதான். இதில் பார்த்தோன்னா இதோட விலை வந்துட்டு 2750 சொல்லியிருந்தேன். இந்த விலை வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங்கில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்பவே அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை, எனக்கு கிடைச்ச விஷயத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலையும், அதாவது அதே சமயத்தில் எண்ட் யூசரையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவில் இதை பற்றி இதோட விலையும் சொல்லியிருக்கிறேன். இந்த டிவைஸை பற்றின முழு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.